Daily. Taste the Daily. வார விடுமுறையொட்டி முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ்குமார். சதீஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவில் சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்கி வருகின்றன. மேலும் ஆன்மீக சுற்றுலா ஸ்தலமாகவும் விளங்கி வருகின்றது. இங்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்து வழக்கமாக செல்கின்றனர். கடந்த 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்று தற்போது மண்டல பூஜை நடைபெற்று வந்த நிலையில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து செல்கின்றனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் கோவில் நடை அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு விஸ்வரூபமும் 6 மணிக்கு உதயமாத்தன அபிஷேகம் நடைபெற்றது. மற்ற கால பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கோவிலில் அதிகாலையில் குவிந்தனர். மேலும் கோவில், கடல் மற்றும் நாளிக்கிணறு புனித தீர்த்தத்தில் நீராடி நீண்ட வரிசையில் சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து வள்ளிக்கோகை தற்போது பக்தர்கள் வழிபாடு செய்யும் அனுமதிக்கப்பட்டதால் அங்கும் ஏராளமான பக்தர்கள் சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஞாயிறு விடுமுறை என்பதால் கோயில் வளாகம் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் காட்சியளித்து ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பக்தர்கள் வந்திருந்தால் திருச்செந்தூர் நகர பகுதி முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு காணப்படுகின்றன. விவரங்களுக்கு நன்றி சதீஷ். Taste the Daily. Taste the Daily.